நான் ரவீந்திரன், அமெரிக்காவிலிருந்து. ஹெரோலின் லிவட் என்ற அசிஸ்டன்ட் டு தி பிரசிடென்ட் ஆஃப் USA அண்ட் ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் செக்ரட்டரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. இப்போ H1B விசா சம்பந்தமாக பல குளறுபடிகள் இருக்குது. பலர் வேறு மாதிரி புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே அதை சரி செய்வதற்காக இந்த ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டை நான் அப்படி வாசிக்கிறேன். டு பி கிளியர், நம்பர் 1, this is not an annual fee. It is only time fee. It is one-time fee that applies only to the petition. பெட்டிஷன் கொடுக்கும்போது ஒன் டைமாக வாங்குகிற ஃபீஸ் தான் இந்த $1 lakh. 2, those who already hold H1B visa and are currently outside the country right now will not be charged $1 lakh to re-entry. H1B visa holders can leave and re-enter the country to the same extent as they normally would. Whatever ability they have to do, that is not impacted by yesterday's proclamation. Number 3, this applies only to the new visa, not renewal and not current visa holders. It will first apply in the next upcoming lottery cycle. முதல் முறையாக அப்ளை பண்ணுற H1B விசாக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த $1 lakh வசூலிப்பார்கள். அதனால் இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இதை தெரிந்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.